இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் கடைசி பகுதி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எனக்கு அன்பானவர்களே, நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தரப்போகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்க மனசுக்குள்ளே இருந்து உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். வெளியிலே சொல்ல முடியாதபடி மனசுக்குள்ள அழுது கொண்டிருக்கிற எத்தனை பேர்கள் உண்டு. இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போம் என்று. ஆண்டவர் சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் உங்க வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அகற்ற போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து நிற்கலாம், அல்லது வேலையை இழந்து நிற்கலாம், சொத்தை இழந்து நிற்கலாம், பணத்தை இழந்து நிற்கலாம். இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் இழந்து பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இழப்பின் நிமித்தம் சஞ்சலங்கள் நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சஞ்சலத்தை உங்களை விட்டு எடுத்து போட போகிறார். ஒரு மகிழ்ச்சியையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே அழுத்தி கொண்டிருக்கிற மனபாரங்கள், உங்களுடைய இருதயத்திலே அழுத்தி கொண்டிருக்கிற துக்கங்கள், உங்களோடு கூட நித்தம் நித்தம் போராடுகிற பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையிலே மாபெரும் சந்தோஷத்தையும் மாபெரும் வெற்றியையும் மாபெரும் மகிழ்ச்சியையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். எதெல்லாம் நீங்க இழந்து நிற்கிறீங்களோ அதெல்லாம் உங்க கையில வரப்போகுது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சஞ்சலத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். என் நிலைமையை நான் யாரிடம் சொல்லுவேன் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த வசனம் இவர்களை பலப்படுத்தட்டும். இந்த வசனத்தின் மூலம் வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.